Hello all, good morning. 22 December current affairs பார்க்கலாம். Kerala accounts for 87% active COVID cases in the country. அதாவது இந்தியாவில் தற்பொழுது நோய் பாதிக்கப்பட்டவர்களில் 87% வந்து கேரளாவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ஒமிக்ரான் வெரைட்டியும் இப்பொழுது JN1 அப்படிங்கிற ஒரு நியூ வெரைட்டி இருக்குல்ல, அதுவும் சேர்ந்த கணக்கு தான். இந்த JN1 முதல்ல எங்கே பதிவாச்சு இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் முதல்ல பதிவாச்சு. Then Bangalore Airport wins award at UNESCO's 2023. கர்நாடகாவில் பெங்களூர் டெர்மினல் 2 பெங்களூரில் கம்பிகோடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு இருக்குது. இந்த ஹெம்பிஹவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டோட டெர்மினல் 2க்கு வந்துட்டு பியூட்டிஃபுல் ஏர்போர்ட் அப்படின்னு யுனெஸ்கோவோட அவார்டு கிடச்சிருக்கு. தென் நம்டாஃபா இது வந்துட்டு ஒரு ஃப்ளையிங் ஸ்குரிலோட பேர். 42 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இனம் வந்துட்டு கடைசி ஸ்குரிலும் அழிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு பதிவானது. 42 வருஷம் கழித்து அருணாச்சல பிரதேசத்தில் ஃபாரஸ்ட் டீமும் NGOவும் சேர்ந்துட்டு கணக்கெடுப்பு நடப்பாங்களே. இப்போ மான்சூன் வந்து முடிஞ்சிருக்கு, முடிய போகுது. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நேரத்தில் கணக்கெடுப்பு நடப்பாங்க, விலங்குகளோட கணக்கெடுப்பு வந்து நடத்துவாங்க. அப்போ நடத்தும்போது இந்த நம்டாஃபா ஃப்ளையிங் ஸ்குயர் வந்துட்டு மீண்டும் தென்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னு கேட்டிங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில். தென் அயோத்திதாசரை பற்றி ஹிந்து இங்கிலீஷில் வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அந்த எடிட்டோரியல் பேஜில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இவரோட விஷன் வந்துட்டு கேஸ்ட்லெஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட 10th புக்கில் அயோத்திதாசர் ஐயாவை பற்றி ஒரு பெரிய ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்களே, ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது அப்படியே கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தகவல்கள் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஒரு தடவை வாசித்து விட்டுக்கிறது நல்லது. இதையும் கொஞ்சம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. தென் ஒரு சென்சஸ் எடுப்பாங்க. அப்போ எல்லாரையும் வந்துட்டு ஜாதிகளற்ற ஆதி தமிழர் அப்படிலாம் சொல்லுங்க, பூர்வ தமிழர் அப்படிலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்துட்டு இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பூர்வ தமிழர் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பறையர் கம்யூனிட்டின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அந்த கம்யூனிட்டியில் உள்ளவங்களை வந்துட்டு பூர்வ தமிழர் அப்படின்னு அந்த சென்சஸில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் வந்து ஒரிஜினல் தமிழ்ஸ் அப்படின்னு அர்த்தம். தென் திராவிட மகாஜன சங்கம், சவுத் இந்தியா சாக்கிய புத்தியஸ்ட் சொசைட்டி இதெல்லாம் பற்றி கூட அதில் நோட் பண்ணியிருக்காங்க. தென் போஸ்ட் ஆஃபீஸ் பில் வந்துட்டு ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அதில் உள்ள அந்த அனாலிசிஸும் வந்துட்டு இன்றைக்கி ஹிந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. அந்த அனாலிசிஸில் கொஞ்சம் எடுத்து நம்மளும் பார்க்கலாம். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பில் 2023 வந்துட்டு இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 1898, அதாவது நம்ம காலனியில் இருந்தோம் இல்லையா, அப்போது பிரிட்டிஷ் காலனியில் இருக்கும்போது இந்த ஆக்டை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதில் என்னென்ன முக்கியமான ஒரு கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரப்ஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ், அதாவது யூனியன் ஆஃபீஸ்லேருந்து யூனியன் கவர்மெண்ட்டில் இருந்துட்டு ஒரு ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவர் வந்துட்டு இந்த போஸ்ட்டு சட்டத்துக்கு வந்து குந்தகம் விளைவிக்கலாம், இல்லை சட்ட ஒழுங்கு அமைதி இருக்குல்ல, இதுக்கு குந்தகம் விளைவிக்கலாம், மற்ற நாடுகளோட பரஸ்பர உறவை பாதிக்கலாம், இல்லை தீவிரவாத தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு எதெல்லாம் சந்தேகத்திற்கு இடமாகுதோ அது எல்லாமே வழிமறித்து இன்ட்ரப்ட், ஓப்பன் ஆர் டீடைன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுமதி கொடுக்குறாங்க, வாய்ப்புகள் இல்லை, அனுமதி கொடுக்குறாங்க. தென் இட் கேன் பி டிஸ்போஸ்ட் பை தி கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் வந்து அதை டிஸ்போஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கவர்மெண்ட் கொடுத்துருக்குது. தென் இது போக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள காலனியல் ஆக்டில் வந்துட்டு ஒரு லாஸ் ஆனாலோ, இந்த போஸ்ட் வந்து லாஸ் ஆனாலோ, இல்லை வித்ட்ரால் பண்ணியிருந்தாலோ, இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால லேட் ஆனாலோ இதுக்கெல்லாம் வந்து தண்டனை கொடுக்குற மாதிரி ஒரு இது இருந்தது. பட் அதை வந்து இந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அது போக இதுக்கு நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருப்பாங்க இல்லையா, பார்லிமெண்ட்னா அது ஒரு விவாத மேடை தானே, அங்கே நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அப்போது எதிர்க்கட்சி தலைவர்கள், மற்ற தலைவர்கள், அமைச்சர்கள் எல்லாரும் பேசியிருப்பாங்க. அதில் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிறது வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்டு, அதை நீங்கள் வந்துட்டு வயலேட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட்டாக இருக்கிற ஒரு இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறது ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்டிக்கலில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் விவாத மேடையில் முக்கியமான தலைவர்கள் இதை பற்றி என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. முக்கியமான கருத்துக்களை நாங்கள் சொல்லிட்டோம். இன்னும் உங்களுக்கு விவரமாக வேணும் அப்படிங்கன்னா நீங்கள் இன்னொரு தடவை படிச்சுக்கோங்க. தென் சமீபத்தில் நேற்று வந்துட்டு தமிழக அமைச்சர் ஒருவருக்கு வந்துட்டு ஒரு ஊழல் சம்மந்தமாக ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க.
நம்மளோட உயர்நீதிமன்றத்துலேருந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த தீர்ப்பில் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் வந்துட்டு 1951 வந்து கொண்டு வந்துட்டாங்க. பட் அதுக்கப்புறம் நிறைய அமெண்ட்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது தேர்தல் ஒழுங்கு நடைமுறைகள், வேட்பாளர்களோட தகுதி என்ன, இதை மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் இருக்குது. நிறைய இருக்குங்க. இது வந்து ஒரே கிளாஸில் சொல்ல முடியாது. ஒரு தடவை நீங்கள் சர்ச் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும். அதில் இந்த தீர்ப்பு சம்மந்தமாக நம்மளுக்கு என்ன வந்து ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு வேட்பாளர் அல்ல ஒரு அமைச்சர் ஒரு பதவியில் இருப்பவரோ இல்லைன்னா ஒரு வேட்பாளரோ ஊழல் சம்பந்தமாக 2 அல்லது அதற்கு மேல் வந்து 2 வருடங்கள் இல்லை அதற்கு மேல் தண்டனை பெற்றால் அவர் விடுதலையான பின்பு 6 வருடங்கள் வந்து தேர்தலில் போட்டியிட தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 வருஷம் இல்லை அதுக்கு மேலே வந்து அவங்களுக்கு ஊழல் இல்லை மற்ற விஷயங்களுக்காக சிறை தண்டனை பெற்றிருந்தால் விடுதலையான பின்பும் 6 வருடங்கள், ஸோ தண்டனை காலம் ப்ளஸ் 6 வருடங்கள் தேர்தலில் வந்து போட்டியிட தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 6 வருடங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க தேர்தலில் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் படி நேற்று வந்து தீர்ப்புக்கு ரிலேட் ஆகிறது. அதுபோக நிறைய கொடுத்துருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளட்டு வந்தது இல்லையா, ஃப்ளட்டை வந்துட்டு நேஷனல் டிசாஸ்டராக அறிவிக்கணும் அப்படின்னு தமிழக முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தென் ஹிந்து இங்கிலீஷில் வந்துட்டு தனுஷ்கோடி புயல் 1964 ஏற்பட்ட தனுஷ்கோடி புயலை வந்துட்டு சம்மந்தமாக ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. தென் JN1 வேரியண்ட்டு, இந்த வேரியண்ட் வந்துட்டு எப்படி இந்த புதுசாக வந்திருக்குல்ல, இந்த வேரியண்ட்டை பற்றி கூட ஒரு எடிட்டோரியல் பேஜ் வந்துட்டு இங்கிலீஷ் ஹிந்துவில் இருக்குது. தென் தமிழ் ஹிந்துவில் உள்ள எடிட்டோரியல் பேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் இன்றும் தேவைப்படும் பெருந்தகையாளர் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன கீவேர்ட்லலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஜாதி உணர்விலிருந்து விடுதலை. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு ஜாதி உணர்விலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஒரு போராளி அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ ஜாதி உணர்விலிருந்து விடுதலை பெறுவதற்காக பெரியார் இன்றும் தேவைப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இடஒதுக்கீடு குறித்த புரிதலின்மை இன்றும் வந்து நிலவிட்டு இருக்கு. ஸோ அதுக்காகவும் அவர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் சமூக ஓர்மையின் தேவை. இப்போ சமூகத்தில் ஜாதியின் அடிப்படையில் வந்துட்டு நிறைய பிரிவினை இருக்குது, ஒரு இழித்தன்மை இருக்குது. இதை வந்துட்டு நீக்கிட்டு எல்லாரும் ஒன்று அப்படின்னு ஓரணியில் திரள்வதற்கு பெரியாரிசம் இன்னும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக சுயமரியாதை, பகுத்தறிவு, திராவிட தமிழுணர்வு அரசியல், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு பெரியாரோட கோட்பாடு அவசியம் அப்படிங்கிற மாதிரி தமிழ் ஹிந்துவில் ஒரு எடிட்டோரியல் பேஜ் இருக்குது. இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்லியாச்சு. தென் ஏஐ தொழில்நுட்பத்தை எப்படி எதிர்கொள்கிறது உலகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏஐ டெக்னாலஜி வந்துட்டு 1956 வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் ஆயிடுச்சு. பட் எப்போ வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேட்பாட் அப்படின்னு சொல்லி ஒன்று வெளியிடுறாங்கல்ல, அதுக்கு தமிழில் அரட்டை பெட்டி அப்படின்னு பேராம். இப்போ நம்ம டெக்னிக்கல் வேர்ட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தமிழ் வேர்டுக்கு தேடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். சேட்பாட்டுக்கு வந்துட்டு அரட்டை பெட்டி அப்படின்னு பேர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2022 வந்து இந்த அரட்டை பெட்டி கொஞ்சம் ஆரம்பித்தாங்க. 2023 அதோட வளர்ச்சி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, கூகுள் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்டுன்னு விட்டுருந்தாங்க, பார்ட்டுன்னு. இப்போ அதை மாற்றிட்டு ஜெமினி அப்படின்னு ஒரு ஃபுல் டெவலப்டு ஏஐ சேட்பாட் விட்டுருக்காங்க. தென் கோரா இருக்கு இல்லையா, நம்ம கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ்லாம் கேட்போம் இல்லையா, கோரா பிளாட்ஃபார்ம், அவங்க வந்துட்டு அப்படின்னு ஒரு சேட்பாட் கொடுத்துருக்காங்க. தென் இந்த கூகுள் சாட்பாட் வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு நீக்கமர நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கட்டுப்பாடுகள் எவ்வளவு தேவை, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக நாடுகளின் கவலை வந்துட்டு ஏஐ தொழில்நுட்பத்தின் செல்வாக்கு பற்றி இருக்கிறது. இதனால் ஏற்படக்கூடிய எதிர்கால ஆபத்தை கருத்தில் கொண்டு சட்ட ரீதியான கட்டுப்பாடுகள் தேவை என்னும் விவாதம் வந்து தீவிரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஐ நிறுவனங்களுக்கு கடிவாளம் போடும் சட்டங்கள் தேவை அப்படிங்கிற கருத்து வலுப்படுகிறது. முதல்ல வந்து ஏஐக்காக கொண்டு வந்தது யார், இந்த தர நிர்ணயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய யூனியன். இப்போ வந்துட்டு அமெரிக்காவும் கூட அதுக்கு வந்துட்டு ப்ராசஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிட்டன் வந்து ஏஐ குறித்த பாதுகாப்பு மாநாடை இப்போ வந்துட்டு நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஐயோட முக்கியமான ஒரு கவலைக்குரிய விஷயம் டீப் ஃபேக் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இவ்வளோ நேரம் அட்வான்டேஜ் பார்த்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜில் டீப் ஃபேக் டெக்னாலஜி எழுதலாம். தென் ஏஐ வந்துட்டு மக்களுக்கு மத்தியில் வந்து கவலை வந்து வேறு விதமாக இருக்குது. இவ்வளோ அட்வான்ஸாக டெக்னாலஜி இருந்தாலும் இது எல்லாமே ஒரு மிஷினே பண்ணிட்டுருந்தா தென் மாநிலங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்,
அதை பற்றியும் வந்துட்டு இப்போ ஒரு கவலை வந்து வலுத்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ், தென் அது வளர்ந்து வந்த வரலாறு, இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. தென் அது போக அதிகரிக்கும் போக்சோ வழக்குகள் அரசின் கடமை என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய ஒரு வரலாறு மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் லாஸ்ட் வந்துட்டு குற்றங்கள் குறைந்தபாடில்லை, சட்டங்கள் ஏட்டளவில் இருந்தால் மட்டும் போதாது, அவை முறையாக நடைமுறைப்படுத்தவும் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் இப்போ ரீசெண்டாக ஒரு அமெண்ட்மெண்ட் இருந்ததில் குற்றவியல் தண்டனை சட்ட திருத்தம் 2018 அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இது போக இப்போ ஃப்ளட்டு வந்தது இல்லையா, ஃப்ளட்டுக்கோட நிவாரண நிதி, தென் மத்திய குழு வந்துட்டு மக்களை சந்தித்து அதுக்காக ஆறுதல் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி டேட்டாலாம் இருக்குது. மீதி நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.